நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேபிள் ரோஸ் வந்து ஒரு பெரிய செடியாக வளர்ந்துட்டு இருந்து அது வந்து என்ன கலர்னு பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் அந்த பூ வந்து ஆரஞ்சு கலரில் டார்க் ஆரஞ்சு கலரில் பூத்துருக்கு. பாருங்கள் அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி எல்லாமே நல்லா தழுவு விட்டு கட் பண்ணி விட்ட செடி எல்லாமே தழுத்துட்டு, ஆனாலும் பாருங்கள் மொட்டு வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ரொம்ப பெருசாக வராமல் இருக்குது. இது பட்டன் ரோஸ் தான், இருந்தாலும் அந்த மொட்டு சரியாக வரலை. இது ஒரு மொட்டில் ஒரு கொத்துலேயே வந்து 10க்கு மேலே மொட்டு வைக்கும். ஆனால் 4-5 மொட்டு தான் வச்சுருக்கு, அதுவும் நல்லா வரலை. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் செடியிலையும் நோய் இருந்துச்சு, இந்த இலையெல்லாம் சரியாக விரியாமல் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்துச்சுன்னா, இஞ்சியை வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் கொஞ்சமாட்டு இஞ்சி அரைச்சி போட்டு இந்த தண்ணியை வந்து செடிக்கு மேலே தெளித்து விடணும். பாருங்கள் மற்ற செடிகள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. இந்த ரோஜா செடியெல்லாம் வேறு சிகப்பு கலரில் நல்லா இலையெல்லாம் குறுத்தடிச்சு நல்லா தழுத்துட்டு நிறைய மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் செடியில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அதில் ஒரு பழம் வந்து பழுத்து கீழே வந்து எப்போவும் வந்து பழம் பழுத்துட்டு அப்படின்னாக்கி அதை குயில் வந்து சாப்பிட்டுடும். ஏன்னா அது இந்த ரெட் கலரில் இருக்கனால அந்த பறவைகள் டக்குன்னு அதை பார்த்து வந்து சாப்பிட வந்துடும். இந்த பழம் ஒத்தை கீழே விழுந்து வந்து அங்கே பாருங்கள் ஒரு பழம் வந்து குயில் பாதி வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அப்புறம் மிளகா செடியில் நிறையா மிளகா வந்து பழுத்துருக்கு. இதை ஏன் நான் பழுக்க விட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து விதைக்கு எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து காய்ச்சி முடிக்கிற டைம் வந்துட்டு இனி நமக்கு பிஞ்சு கிடைக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செடி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பழுக்க வச்சுருக்கேன். இனி இதையும் பறித்து வந்து நம்ம காய போட்டு விதைக்கு எடுத்துடலாம். இந்த இலைக்கு பின்னாடி இந்த வெள்ளை கலரில் மாவு பூச்சி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஓஸ் வச்சு செடிக்கு தண்ணி பாய்க்கும்போது வேகமாக அந்த இலைக்கு மேலே படுற போல் தண்ணி அடித்து விட்டோம்னாலே அந்த பூச்சியெல்லாம் அதுக்கு மேலே தண்ணி பட்ட உடனே அதெல்லாம் செத்து போயிடும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாவு பூச்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும். இது வந்து கருப்பு மிளகாய் செடி தான், இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் மாவு பூச்சி இருக்குது. நானும் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அதுக்கு மேலே அடித்து விட்டுருவேங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம அடுத்தெல்லாம் அடிக்க ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணோம்னா அது சரியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.